ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃப்ராங்கி நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்ருப்பீங்க. அதோட சூப்பர் டேஸ்ட்டாக நம்ம வீட்டில் வந்து ஹெல்த்தியாக செய்யலாம். ஏன்னா கடையில் மைதாவில் செஞ்சு தருவாங்க சப்பாத்தி. நம்ம வீட்டில் கோதுமையிலே செம்ம டேஸ்ட்டாக பண்ணலாம். பசங்க இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு சப்பாத்தி ஒன்று ரெடி பண்ணிடுங்க. கண்டிப்பாக பட்டர் போட்டு அந்த சப்பாத்தியை சுட்டு வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து ஒரு க்ரீன் சட்னி ரெடி பண்ணணும். அந்த க்ரீன் சட்னி பார்த்திங்கன்னா ஒரு பிடி கொத்தமல்லி, ஒரு பிடி புதினா, ஒரு 2 பச்சை மிளகா, எலுமிச்சம்பழம் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுருங்க. பன்னீரை வந்துட்டு ஸ்லைஸ் பண்ணி அந்த க்ரீன் சட்னி அரைச்சோம் இல்லைங்களா, அதையும் கொஞ்சம் போட்டு மிளகாத்தூள், உப்பு எல்லாம் போட்டுட்டு மேக்னேட் பண்ணி அதையுமே குக் பண்ணி வச்சுக்கோங்க. ஜீரகத்தூள் எல்லாமே போடுங்க. வாட் எவர் பன்னீர் டிக்காக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு எக்கை வந்து நல்லா பீட் பண்ணி வச்சுட்டுங்க. சப்பாத்தி சுட்டதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும். பட் எனக்கு டைம் ஆனதுனால நான் டக்குன்னு திருப்பி போட்டதுனால கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. எக் கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா எக் வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் கோஸு, குடமிளகா, கேரட்டு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வெறும் பன்னீர் மட்டும் இல்லை, மஷ்ரூம் போட்டு பண்ணலாம், அதுக்கப்புறம் சிக்கனில் பண்ணலாம். உங்கள்கிட்ட இந்த இதில் என்ன வெரைட்டி இருக்கோ நம்மளோட ஐடியா தான் அது எல்லாமே. இது வந்து நம்ம ஒரு பேசிக் இது. நீங்கள் அதை வச்சு நீங்கள் எது வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பன்னீர் பதில் மஷ்ரூம் தொக்கு பண்ணிவிட்டு அதை வச்சுருங்க. இல்லைனா சிக்கன் மேக்னேட் பண்ணி 65 மாதிரி பன்னீர் டிக்கா மாதிரி பண்ணுறோம் இல்லைங்களா, அது மாதிரி சிக்கன் டிக்கா மாதிரி பண்ணி அதை வச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் வந்து மைனஸ், தந்தூரி மைனஸ் தான் போட்டிருக்கேன். ப்ளெயின் மைனஸாக இருந்தால் கூட ஓகே தான். ஹாட் அண்ட் ஸ்வீட் சாஸ் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடும். கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகணும். ரெண்டாவது சப்பாத்தியும் பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகி இருக்கணும். குக் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் எக்கு ஊற்றிட்டிங்கன்னா சாப்பிடும்போது நல்லா இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அரேஞ்ச் பண்ணணும். நீங்கள் பன்னீர் வச்சுருந்திங்கன்னா பன்னீர், மஷ்ரூம் வச்சுருந்திங்கன்னா மஷ்ரூம், சிக்கன் வச்சுருந்திங்கன்னா சிக்கன் எல்லாம் வச்சுட்டு அது மேலே வெங்காயம், கோஸு, குடமிளகா, கேரட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு க்ரீன் சட்னி இருக்குன்னா க்ரீன் சட்னியும் ஊற்றிட்டு இதுக்கு மேலே ஒரு ஃப்ராங்கி மசாலான்னு ஒன்று போடுவேன். பட் அது என்கிட்ட அன்றைக்கி காலி ஆனதுனால நான் போடலை. நெக்ஸ்ட் வீடியோ நான் போடும்போது சிக்கன் ஃப்ராங்கி எதாவது பண்ணும்போது அந்த மசாலா காட்டுறேன். நான் அந்த மசாலா எப்படி செய்யணும்னு நான் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். நான் அந்த மசாலாவும் ரெடி பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. கடைசியாக ஃபைனலாக டொமேட்டோ சாஸும் ஊற்றிட்டு நல்லா ஒரு ஃபாயில் பேப்பரில் வச்சு ரோல் பண்ணுங்கள். ஸோ தட் பசங்க வந்து சாப்பிடும்போது கீழெல்லாம் கொட்டாமல் இருக்கும். சாப்பிட அந்த ஃபாயிலை வந்து நம்ம கிழிச்சிட்டே வந்துடலாம். அதர்வைஸ் சப்பாத்தி வந்து ஓப்பன் ஆகி உள்ளே இருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் கீழே கொட்டிடும். நம்ம மெயினாக அந்த ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் பசங்களுக்கு எப்படியாவது கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம இதை பண்ணுறதே. ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃபாயில் வச்சு ரேப் பண்ணி கொடுங்க. இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. ஏதோ நீங்கள் கடையில் தான் வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதில் நல்ல ப்ரோட்டீன், ஏன்னா எக் இருக்குது, பன்னீரும் போட்டிருக்கோம், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் இருக்கிறதுனால நல்ல ஃபைபரும் இருக்குது. ஸோ நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் ஒன்று சாப்பிட்டாவே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே. பாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.